कुछ ना कहो, कुछ भी பயப்படாதீங்க மேடம். அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை அல்ல, மத யானை. உட்கார்ந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல. இங்க நின்னுட்டே பேசுறீங்க. இந்த பேச்சல நான் கேட்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யாரு? இல்ல ராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணிய ராஜா. எங்க ஊராகமையில நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு. வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போங்க. முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது? நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை தான். மரியாதை கூட நான் உன்னை கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டுவாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டு இருக்க பத்தியா, அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடியும்? பின்ன எதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த பார், இப்படியே பேசிக்கிட்டா வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட. இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா இந்த பாருமா, நீ வந்தாவா வராடி போ. நான் வருவேன். இத நான் வந்தவனு சொல்லிக்கலாம்ல? ஏ போகும்போது சொன்னா கேட்க மாட்டியா? டேய், இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள். வாங்க அம்மியில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லிருக்காண்டா ராஜா. டோட்டல் மும்பையே போதையில சும்மா அப்படியே மிதக்கணும். எங்க நீ ஒரு கிளாஸ் போடு. போடட்டுமா? போடுறா பார்க்கலாம். அண்ணா 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 ஊர்ல நடந்தது சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் கேட்கற, அதெல்லாம் கிளறாத. அண்ணா சொல்லுங்கண்ணா 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 சொல்லுங்கண்ணா. ஏய் சொன்னா தாங்க மாட்டீங்கடா. அண்ணா அண்ணா உங்க பிளாஷ்பேக்க சொல்லுங்கண்ணா. சொல்றேன்டா. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 4 உசுறு. அந்த 4 உசுரையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவிடா நானு, பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கடா. இந்த சம்பவத்துல இருந்து நான் மனுஷன் கிடையாது, உலகார மிருகம். டேய், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பாக்குறதுக்கு தான் கேன, ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. மிஸ்டர் வீரசாமியை பார்க்க வந்தேன். அவர்தான் வர சொன்னாரு. ஆமா, இங்க என்ன விசேஷம்? ராஜு, பசங்களுக்கு சரக்கு பத்தலை. தேங்க்யூ. ஆமா, என்ன கேட்டீங்க? என்ன விசேஷம்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? உனக்கு பர்த்டேன்னு சொல்லண்டா. இல்ல பாப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பர்த்டேன்னு தெரியல, விஷ் பண்ணடி. என்ன, யாருக்காவது பர்த்டேவா? ராஜு, பசங்க ஆட்டுக்கால் சூப்பு வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறானுங்க. நீ என்ன பண்ற? அப்புறம் யாருக்காவது பர்த்டேவா? ஆமா. யாருக்கு? இப்ப வந்துட்டு போனானே யானை, அவனுக்கு. ஓஹோ, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்பட்டுமா? ராஜு, காலையில இருந்து எங்க போன நீ? கிளம்பட்டுமா? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க. சரி, யாரை தேடி வந்ததா சொல்லணும்? இவரை தேடி வந்த. ஹாப்பி பர்த்டே. இது காப்பி இல்லம்மா, பால். என்னது? பால் பச்சையா இருக்கு. எச்சப்பாலை தான் குடிக்கப்படாது, பச்சைப்பாலை குடிக்கலாம். குடிங்க. அப்பாடா, பாலுன்னு கையில வாங்கி பாங்க குடிக்க போறாங்க. என்னது பாங்கா? ஆமாம்மா, நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கோம். நீ ஒரு வாய் குடிவே. கும்முன்னு. ஐயோ, உடைஞ்சு போச்சே.
என்னப்பா ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது? கிளிக்குது. நீ கூப்பிட்டனாலதான் மும்பைல இருந்து இங்க வந்தேன். திரும்ப நான் மும்பைக்கே போறேன். சரி போ. ஏன் கேட்க மாட்டேன் நீ? சரியே. பின்ன என்ன ஊர் அது? ஓல்டு வில்லேஜ் குக்கிராமம். என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு டிஸ்கோ இருக்கா, ஒரு கேப்ரே இருக்கா, ஒரு சில்லு பீர் இருக்கா, ஒரு பீச் இருக்கா, இல்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபிகர் இருக்கா? எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? யாரை பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி எழுதிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு சாணி பிடிக்காதோ? பின்ன என்ன வீசுதா இல்லையா? சரிங்க வாங்க. வரமாட்டேன், அங்க இருந்தே சொல்லு. வாரேன் சார். உங்களுடைய சொந்த ஊர் இது? கொட்டாம்பட்டி பக்கத்துல சொட்டாம்பட்டி. ஓஹோ. உங்க ஊர்ல போன் இருக்கா? இல்ல. போஸ்ட் ஆபீஸ் இருக்கா? இல்ல. ரோடு இருக்கா? இல்ல. பஸ் இருக்கா? ரோடே இல்லைங்கிற அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ, ரோடு இல்லைன்னா பஸ் போக முடியாதுல்ல? சரி, ரேடியோ இருக்கா? ஏப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடே, ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயல. எப்பா அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரமுள்ள வாலிப வயசு, எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய மறுபடியும் ஊருக்கே போயிடும். தெரியாம சொல்றப்பா, வாலிப வயசுன்னு தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. டயர்டா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. என்னது? ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு கட்டையடா. ஆப்பு கட்ட என்ன கேட்டான்? ஆப்பு பாட்டுலப்பா, வாங்கி கொடுப்பா. காசாத்து நான் போய் வாங்கிக்கிறேன். குடு குடு குடு. இருக்கா இல்லையா? இருக்கு. கருணா இல்ல. ஜென்டில்மேன். போடா. ஜெய் ஹிந்த். போ போ. மத யானைக்கே இல்லையா? அப்புறம் தான் வேடிக்கை போடா. அம்மா யானையை தள்ளி விட்டா. வணக்கம். டேய், நம்ம ஊர் கோவில் திருவிழாவை இந்த மத யானை நம்பிதான் ராஜா நடத்தான். அதனால வேலை இருக்கணும் இருந்தாலும் சரி, வெட்டிப்பட இருந்தாலும் சரி, எல்லா வேலும் வந்துதான் ஆகணும். இது இந்த மத யானையோட உத்தரவு. என்ன என்ன ஒரு வேலையும் காணா? எங்க போன? என்ன இப்படி வர்றாங்க? அதான் ஓடிட்டாங்களா? ஐயோ, எப்படி 100-150 பேருக்கு மேல பாப்போம். ஆளுக்கு கை வச்சாங்க, எலும்பு கூட தராது. என்ன நேரம் போறாங்க? இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேளை அது மாதிரி வரலப்பா. பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவன் அங்கேயே இருந்திருக்கலாம். அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய செருப்புல அடிக்கணும். நீ 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 தான்டா கொட்டமடி மலையானே. நீ யாரு? இதே ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால 4 உயிரை கொன்னையே, அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நான் தான்டா. கந்தசாமியா? நீ எந்த உசுர சொல்ற? சொல்றியவா? 4 ஆட்டை கொன்னையடா, மாட்டு பேர அதான்டா சொன்னேன். ஏயா, என்னைக்கோ கொன்ன 4 ஆட்டை பத்தியாயா பேசிக்கிட்டு இருக்க? சரி, அது போட்டோம். அத நான் கொல்லாட்டினாலும் நீ வச்சிருந்திருப்பியா? நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படிடா மேஞ்சிருப்பேன்? 4 ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு, அந்த 4 40 ஆக்கி, அந்த 40 400 ஆக்கி, அந்த 400 4000 ஆக்கி, இந்தியாவிலே பெரிய பணக்காரன் இருப்பேன்டா. அதுல போய் மண்ணெண்ணி போட்டேடா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா? ஏய் மரியாதை, ஏய் எப்படி எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இவங்களா இந்த 4 உசுர் மேட்டரை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா கொத்தடிமையா வச்சிருந்தமே. தெரிஞ்சிருக்குமோ? தெரியறதுக்குள்ள குட்டி போடுவான். டேய், எல்லாரும் என் கூட ஊருக்கு கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இதை விட பெரிய பெரிய திருவிழா அங்க நடக்கும். அத போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கு தப்பாயிரும். எக்கு தப்புனா 4 40,000டா. அண்ணே 3 35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலை ஆயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க. என்ன மேட்ரு? 4 உசுர கொன்னே, 4 உசுர கொன்னேன்னு இது நாள் வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? ஏண்டா 4 ஆட்டை அறுத்ததுக்கு பேரு கொலையாடா? அத திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுர கொன்னுட்டேன், 4 உசுர கொன்னுட்டேன்னு எங்களை கைய காலெல்லாம் அமுக்க வச்சு தண்ணி எல்லாம் வச்சுட்டியாடா. அது மட்டுமா செஞ்சா? நடு ராத்துல எழுப்பி பேடு பாக்க வச்சு முதுகெல்லாம் கழுவிட சொன்னா இவன். தேவையில்லைன்னா கழுத்துறதுக்குங்க. ஏன் கழுத்துயா?